அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேருங்க. எவ்வளவோ சாஃப்ட்வேர் இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஜோதிஷ் ஆப் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த சாஃப்ட்வேரில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் வேணும்னா அடுத்த அஸ்ட்ரோசேஜ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது சம்மந்தமான வீடியோவை நான் போடுறேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே இங்கே ஓரோஸ்கோப் அப்படின்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக எதுனா ஒரு ஜாதகம் கணிக்கினா மேலே பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணி ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எடிட் பண்ணிட்டு நீங்கள் டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஜாதக தகவல் வந்துடும். இது ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் கேபியில் பார்க்கணுன்னா இந்த இடத்துல 3 கோடு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கேபி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே வந்து டிகிரி சுத்தமாக துல்லியமாக கொடுக்கப்பட்டு இருக்கும். கீழே ஆளுங்கிற ரூலிங் பிளானட் எல்லாமே இருக்கும். அப்படியே தள்ளிங்கன்னா நவாம்சத்துடைய தகவல். அடுத்து பாவ டீட்டெயில்ஸ்னால் கீழே வந்து 12 பாவத்துடைய உப நட்சத்திரம் அந்த தொடர்புகள் எல்லாமே வந்து கீழே வந்து தெளிவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். இதில் என்ன அப்படின்னா சில செட்டிங் இருக்குதுங்க. மேலே இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சார்ட் டைப் சவுத் இந்தியன் டைப் போட்டுங்க. ராகு கேது நோடு வந்து மீன் நோடு போட்டுங்க. அயனாம்சம் கேபி ஓல்டு போட்டுங்க. டிஃபால்ட் பிளேஸ் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனை போட்டு டிஃபால்ட் பிளேஸ் கொடுத்துக்குங்க. மற்றதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி செட்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ கேபியில் பிரசன்னம் எதனா கணிக்கணும் அப்படின்னா ஓரோஸ்கோப் கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த 3 புள்ளி இருக்கிற இடத்துல இங்கே கேபி ஹோரரி சார்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எதுவுமே டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா நம்பர் மட்டும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்பர் 69 ஒரு வேலை சம்மந்தமாக கேட்குறீங்க அப்படின்னா அது கொடுத்துட்டு டன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா 69க்கு உண்டான சார்ட் வந்துடும். அப்படியே நீங்கள் இப்படி கேபி டீட்டெயில்ஸில் பார்த்துட்டுனா அப்படியே கீழே வந்து லக்னத்துடைய உபநட்சத்திரம் என்ன, அந்த உபநட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குது, அதோடைய குறிகாட்டிகளுடைய இது எல்லாமே வந்து நீங்கள் இதிலே வந்து தெளிவாக பார்த்துக்கூடியதாக இருக்கும். இல்லை வேறு எதனா நம்பர் போட போகிறீங்க அப்படின்னா திரும்ப வந்து இந்த 3 புள்ளி கிளிக் பண்ணி ஹோரரி சார்ட்டில் இந்த நம்பர் பேக் வந்துட்டு இப்போ 249 அப்படின்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மீன ராசியில் லக்னம் விழுந்து அதுக்கு தகுந்த சார்ட் வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கேபியில் பார்க்கணும். இந்த கேபி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதோட தசாபுக்தி, சிக்னிஃபிகேட்டர் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பலன் பார்த்துக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேருங்க. இதில் விளம்பரம் எதுவுமே வராது. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். போட்டவுடனே அடுத்த செகண்டில் வந்து ஜாதகம் கணிச்சு கொடுத்துரும். நான் 100க்கு 99% இதை தான் ஃபாலோ பண்ணுறேன்.